கொடைக்கானலில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக கோடை விழாவில் முக்கிய விழாவாக இன்று நடைபெற இருந்த படகு போட்டி ரத்து செய்யப்பட்டு வருகின்ற 25 அன்று நடைபெறும் என்று சுற்றுலாத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சியுடன் கோடை விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மலர் கண்காட்சியுடன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து கொடைக்கானலில் அவ்வப்போது மிதமான மழை முதல் கனமழையும் பெய்து வருகிறது. இந்த சூழலில் இன்று நடக்க இருந்த கோடை மழையின் முக்கிய அங்கமாக இருக்கும் படகு போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த படகு போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் எனவும் சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிரையன் பூங்காவில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் ஆலயத்தில் ஆயிரங்கால் மண்டபத்து அருகே இருக்கும் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மலை பார்க்கும் நந்தி என்று அழைக்கப்படுகின்ற நந்தியம் பெருமானுக்கு பஞ்சக்கிளை என்று அழைக்கப்படுகின்ற மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பிரதோஷ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சாட்சர மந்திரம், சிவபுராணம் போன்ற சிவனுக்குரிய பக்தி பாடல்களை பாடி பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானையும் அண்ணாமலையாரையும் வழிபட்டு சென்றனர். கரூர் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த 10 மணி நேரத்தில் மாவட்டத்தில் 192.90 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதில் கரூரில் மற்றும் 113 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கரூர் நகர சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி ஆறு போல் காட்சியளிக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காற்று மற்றும் மரக்கிளைகள் விழுந்ததில் மின்தடை ஏற்பட்டது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மின்சார வாரிய ஊழியர்கள் உடனுக்குடன் பழுதினை சரி செய்து மின் இணைப்பு கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இடிமின்னல் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மழையின் போது வெளியில் செல்வது, நீர் தேங்கியுள்ள சாலைகள், நீர்நிலைகள் ஆகியவற்றிற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் கால்நடைகளையும் இடிமின்னலில் இருந்து பாதுகாக்க ஏதுவாக பாதுகாப்பான இடங்களில் வைத்திருக்குமாறும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வெள்ள சேதம் குறித்த புகார்களை தெரிவிக்குமாறு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தெரிவித்துள்ளார். ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பூக்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பூக்கள் வளர்ச்சி குறைந்து பூக்கள் பூப்பதும் குறைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி ஆகிய வட்டார கிராமங்களில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருகிறது. அதனால் பூச்செடிகள் பாதித்து பூக்கள் பூப்பது குறைந்துள்ளது. அதேபோன்று வயலில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பூத்தோட்டங்களில் செடிகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பூக்கள் விற்பனையும் விலையும் உயர்ந்துள்ள நிலையில் தற்போது பெய்யும் தொடர் மழையால் பூ விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் காமலாபுரம், சக்கரை செட்டிப்பட்டி, தும்பிப்பாடி, வெள்ளாளப்பட்டி, வட்டக்காடு, கஞ்சநாயக்கன்பட்டி, தாராபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் நஷ்டமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பூந்தோட்டங்களை ஆய்வு செய்து களைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் மழை காலங்களில் தோட்டத்தை முறையாக பராமரிக்க வேண்டும், தோட்டத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய ஓமலூர் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் தோட்டக்கலை அலுவலகத்திற்கு வந்து தகவல் தெரிவித்து ஆலோசனை பெறலாம் என்று தெரிவித்தனர். கோடை மழை பெய்து சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறி வருவதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கோடை மழையின் காரணமாக அணைக்கு நீர்வரத்து துவங்கியது.
இதனைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயரத் தொடங்கிய நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டி உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதனால் பெரியகுளம், வடுகப்பட்டி, மேலங்குளம், ஜெயமங்கலம், குள்ளபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கும் நிலை உள்ளதால் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு